மாறன் சீரியலில் இப்போ ரொம்ப எமோஷனலான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. கண்மணிக்கு வந்து ஒரே சந்தேகமாக இருக்குது. வீரா வந்து ஓகே சொல்லியிருப்பாளா இல்லையா மாறனுக்கு ஒன்றும் புரியல. சரி ராகவனுக்கு வந்து ஃபோன் அடித்து கேட்டால் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ராகவனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன கண்மணி திடீர்னு ஃபோன்லாம் பண்ணியிருக்கேன், நீ அப்படியெல்லாம் பண்ண மாட்டியே? இல்லைங்க பாரன் வந்து வந்துட்டாங்களான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். இல்லைம்மா முக்கியமான வேலையாக வெளியில் போயிருக்கான், இன்னும் வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க நீங்கள் ஜூஸ் குடிச்சிக்கோங்க, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப இன்றைக்கி பாண்டியனோட பிறந்த நாள் போல் இருக்குது. வீரா வந்து அந்த ஏற்பாடெலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபோட்டோக்கு நேராக வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லாம் வாங்கி வச்சு வெட்டலாம் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து வீரா வருவாங்க. அண்ணனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு பிருந்தா வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல அண்ணன் வந்து நம்ம எல்லாரையும் வந்து நல்ல விதமாக வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அண்ணனுக்காக நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம நல்லபடியாக வாழ்ந்து தான் ஆகணும். நீ இவ்வளோலாம் வந்து சங்கடப்படாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அண்ணனோட ஃபங்க்ஷனை இருக்கும்போது எப்படி கொண்டாடுவோமோ அதே மாதிரி தான் வருஷம் வருஷம் நம்ம வந்து கொண்டாட போகிறோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கண்மணி வந்து வீரா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் இன்டெரக்டாக வந்து கேட்கலாம் தான் முடிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏய் உனக்கு கூட வந்து நம்ம பாண்டியனோட பிறந்தநாள் ஞாபகம் வச்சுட்டு தான் இங்கே வந்தியா? இல்லைம்மா இது தற்காலிகமாக தான் வந்திருக்கேன், ஆனால் வீராவோட மனசை வந்து மாற்றணும் தாம்மா நான் இங்கே வந்திருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல பர்த்டே ஃபங்க்ஷனில் எதுவுமே கேட்க முடியாது அப்படின்னு சொல்லும்போதே பிருந்தா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. எனக்கு அண்ணனை பார்க்கணும் அண்ணனை பார்க்கணுங்கிறப்ப அண்ணன் வந்து நம்ம ஒவ்வொரு ரூபத்துலையும் இருக்காங்க. நம்ம அண்ணனை நிம்மதியாக சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னா அது நம்ம கையில் தான் இருக்குது பிருந்தா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத, நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன்லாம் வந்து கோலாகலமாக கொண்டாடி முடிச்சுட்டு அப்படியே வந்து கண்மணி மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ராகம் வீட்டுக்கு. அப்போன்னு பார்த்து சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அந்த ஒருத்தர் இருப்பானே அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சாப்பிடும்போது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அவன் வருவான், 3 நாளைக்கு சேர்த்து வச்சு இன்னைக்கு பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் மேலே நம்பிக்கை வையினேன், நம்பிக்கை வைக்காமல் நீ மாட்டுக்கு கண்ட மணிக்கு இது மாதிரிலாம் சொல்லாத, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, உன் பிள்ளைண்ணே அவன், அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீயே நினைப்பியா? நான் ஏன் நினைக்க போகிறேன், அவனோட வரலாறு அது மாதிரி, பார்ப்போம் இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ தான் சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போன்னு பார்த்து சாப்பாட்டில் வந்து மண்ணிலி போடுறதுக்காக வந்து கண்மணி வந்து வேணும்னே சொல்கிறாங்க. இன்றைக்கி பாண்டியனோட பிறந்த நாள், அதனால தான் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம்னு சொல்லி கையெழுமிட்டாங்க. அச்சோ இப்படியெல்லாம் சொன்னால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களாமாம்மா, எனக்கு தெரியாமையே போச்சு அப்படின்னு சொல்லும்போது, எதை சொன்னால் என்ன நடக்குங்கிற விஷயம் வந்து அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ கேவலமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்டி உன்னோட எண்ணமும் செயலும் இவ்வளோ கேவலமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கார்த்தியும் சாப்பிடல, நம்ம ராகவனும் சாப்பிடாம அங்கேருந்து வந்து கடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்பாடா இந்த குடும்பத்தில் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அது எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாறன் வந்து நிதானம் இல்லாமல் வராங்க. எப்படி அவனால் மட்டும் தத்துரூபமாக நடிக்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் யாருக்குமே இந்த வீட்டில் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த இடத்துல ஏன்டா கத்துற, சும்மா தான்டா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, என்கிட்ட நடிடா, உன் அப்பா கிட்ட நடிக்காத, அப்புறம் கன்னத்திலே பிடிச்சின்னு அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதான் என்னை பார்த்தா நடிக்கிற மாதிரியே தெரியுது, உண்மையிலேயே உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா, என்ன ஏன்டா பிடிக்கலன்னு சொன்னா, ஒன்றும் இல்லாத என்ன யார்ரா அவன், ஏன் பிள்ளைய பிடிக்கலன்னு சொன்னது அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி. அதுக்குன்னு இப்படிலாம் சத்தம் போடாதரா, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, வள்ளி என்ன இங்கே சத்தம், ஓ சார் வந்து தெளிவாக இன்னைக்கு வந்திருக்காரா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல ஏன்டா இவெல்லாம் திருந்துவானா மாட்டானா, எப்போ தானே நீ எல்லாம் திருந்துவ, 3 நாள் வந்து நிதானமாக வந்து வந்தியேன்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு வேலையை கட்டிட்ட பற்றியா, நீ எல்லாம் திருந்தி அப்பப்பா உன்னெல்லாம் நான் வச்சு என்னடா செய்ய போகிறேன், இந்த குடும்பத்திலே வந்து ஒன்னால தான் பிரச்சனை மேலே பிரச்சனையாகுது. இன்றைக்கி யாரோட பிறந்தநாள் தெரியுமா, பாண்டியனோட பிறந்தநாள், இது மாதிரி நிதானம் இல்லாமல் ஆகிதானடா அவனை வந்து அனுப்பிச்சி வச்ச, இப்போ திருப்பியும் அதே பொருளை வந்து கையில் எடுத்தனா என்ன பழக்கண்டா இதெல்லாம், நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் வந்து கண்ணா அப்படின்னா நடிக்கிறாங்க. நீங்கள் அடிக்கணுமாம்மா, அதுக்காக தான் இந்த விஷயத்தையே வந்து சொன்னேன், நீங்கள் அடிங்கம்மாம்மா அடிங்கம்மாம்மா, இவனெல்லாம் வீட்லேயே வந்து தங்க விடக்கூடாது, இன்றைக்கி நைட் ஃபுல்லாக வந்து வெளியில் வந்து தங்கினா மட்டும்தான் இவனுக்கு கொஞ்சமாவது வந்து புத்தி வருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கண்மணி. அந்த இடத்துல அதே மாதிரி நைட்டில் வந்து கதவை தள்ளி தாப்பப்படுறாங்க. வள்ளி மட்டும் வந்து கடுப்பாயிட்டாங்க. ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு, என் மேலே அன்பு பாசம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீட்டில் இருந்தால் போதும், நான் முக்கியம் இல்லை, மாறன் தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் நீங்களாம் இருக்க வேணாம், மாறனை கூட்டிகிட்டு சிட்டாக வந்து பறந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் உன் வாதுக்கு மீறி நாங்கள் யாரும் செஞ்சதில்லை, இருந்தாலும் மாறன் பாவம் தானே, மாறன் பாவமா, அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன், அவன்லாம் பாவம்லாம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன். யாரும் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லும்போது,
ராகுல் மட்டும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்பா மனசுலேருந்து இன்னமும் கோவம் வந்து குறையவே இல்லையே. டைனிங் டேபிளில் நடந்த விஷயம்லாம் என்னோடது. ஆனால் மாறன் வந்து பழிய வாங்கிட்டு அப்படியே வாசலுக்கு வந்து போகிறானே, எனக்கு மனசு ஃபுல்லாக ரொம்ப சங்கடமாக இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாறன். என்னதான் உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிக்காதே, அப்படி இருக்கும்போது நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? எனக்கு தான் கவலையே இல்லாமல் போயிடுச்சே. என்னோடய எதிர்காலம் பற்றி கவலை இல்லாமல் இருக்குது. என்னோடய ஃப்யூச்சரை பற்றி கவலை இல்லாமல் இருக்குது. எனக்கு எதை நினச்சியும் கவலை இல்லை. இதுதான் செய்யணும், அதுதான் செய்யணும்னு நான் ஆசையும் பட போகிறதில்லங்கிற மாதிரி சோகமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ராகுல் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்னால் தானே இது மாதிரிலாம் ஆச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்கிறப்ப எல்லா பழியும் இவன் வாங்கிட்டு இவன் இங்கே நின்றுட்டு இருக்கான். நான் தான் அவன் மேலே திருட்டுப்பள்ளியெல்லாம் போடுற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி என்ன நடந்துருச்சுன்னு எனக்கும் உனக்கும் மட்டும்தான்டா தெரியுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ராகவன் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து அப்படியே வேதனையோடு இருக்கிறப்ப இவருக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா தம்பிக்கு தெரியாமல் எந்த விஷயமும் இருக்காது. அப்படி இருக்கும்போது இவருக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க உங்களுக்கே வந்து நல்லா தெரியுதாங்க மாறன்கிட்ட அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. இருப்பினும் திருப்பியும் பழையபடியும் ஆகிட்டாரு. அவர் எதுக்காக அது மாதிரி பண்ணாங்க என்ன எதுன்னு தெரில. ஆனால் கண்டினியூஸாக அவரை நல்லவராக நம்ம தான் பாதுகாக்கணும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவன் எனக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்கான் தெரியுமான்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே ஃபுல்லோவில் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவனை மாதிரி செஞ்சவன்லாம் எனக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டான். ஏன் என் தம்பி கார்த்தி கூட செய்ய மாட்டான். எனக்காக நான் கூட அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி என்ன விஷயம் வந்து மாறன் வந்து செஞ்சுருப்பான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நினச்சி பார்க்குறாங்க. நம்ம ராகவன் மட்டும் அப்படியே வந்து அந்த ஆட்டோ கவுந்தது, இது எல்லாம் நடந்தது. அப்புறம் பாண்டியனும் ராஜேஷும் இது மாதிரி ஆனது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாறன் வந்து நில்லுன்னு சொல்லியும் கூட அந்த இடத்துல நிற்கவே இல்லை போல இருக்குது. ரொம்ப வந்து சங்கடமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் இதெல்லாம் நினச்சி வேதனையோடு இருக்கிறப்ப தான், சரி நீங்கள் எதுவும் சொல்லலைல்ல, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நான் உங்களோட மனைவி தானே. சின்ன வயசில் நாங்கள் ஏதாவது ஸ்கூலுக்கு லேட்டாக போனாலும் சரி, இல்லை வந்து ஸ்கூலுக்கு போகாமட்டாலும் எல்லாத்துக்கும் காரணம் மாறன்கிற மாதிரி சொல்லிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விளையாட்டுலேயும் வந்து மாறன் தான் தப்பு பண்ணால் ஏதாவது ஒரு நாங்கள் உடச்சிருப்போம் பொருள். ஆனால் உடச்சதெல்லாம் மாறன் தான் சொல்லி அவன் மேலே வந்து பழிய தூக்கி போட்டுருவோம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் அவன் எங்களுக்காக வந்து இன்னமும் உதவி பண்ணிகிட்டு இருக்கான்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகவன். இதை பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே, வேறு ஏதோ உதவி பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது அப்படியே நம்ம கண்மணி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் மாறன் வந்து வெளியில் வந்து ஃபீலிங்காக வந்து ஊஞ்சல் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக வெளியில் இருக்கணும்னு அப்பா வந்து சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? வீரா தான். வீரானால தான் நான் திருந்தினேன். இப்போ நான் வீரானால தான் இந்த பொருளை நான் கையில் எடுத்தேன். இதை சொன்னால் என்ன வந்து கண்ணா அப்படின்னா எல்லாம் திட்டுவாங்க. என்ன பண்ணுறது, நான் தான் யாருக்குமே வந்து பிடிக்க மாட்டேனே. அப்படி இருக்கும்போது வீரா என்கிட்ட பேசுனதெல்லாம் லவ், காதல்னு பாசம்னு நினச்சதெல்லாம் ஏன்னு வந்து தப்பாக தான் நான் சொல்லணும். என்ன பண்ணுறது, நான் வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டதே இல்லை. என்னை பற்றியெல்லாம் யாரும் தெரிஞ்சுக்கிட்டதே இல்லை. வீரா என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே என்னை பற்றி தெரியல. ஆனால் வீராங்க மட்டும் தெரிஞ்சிருக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட்டது எல்லாம் வந்து காதல்னு நினச்சிட்டேன். இதெல்லாம் தப்பு கணக்கு நான் போட்டேங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன். வீராக்கு வந்து கால் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.